ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன் ரிவைஸ் 18/1/2001 காலை முரளி. யதார்த்தமான நினைவிற்கான ஆதாரம் சக்தியின் சொரூபமாக சக்திகள் மூலமாக அனைவருக்கும் பாலனை செய்யுங்கள். இன்று எல்லாருடைய உள்ளத்திலும் நினைவுகள் வருகின்றன. அமிர்த வேளை முதல் நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளின் விதவிதமான நினைவுகள் பாப்தாதாவின் கழுத்தில் மாலைகளாக விழுந்து கொண்டு இருந்தன. அத்தோடு உள்ளத்தில் எழுந்த அன்பு நிறைந்த பாடலையும் கேட்டுக்கொண்டு இருந்தார். பாப்தாதா 2 குழந்தைகளுக்கும் பிரதி உபகாரமாக விதவிதமான சக்திகளையும் விதவிதமான வரதானங்களையும் மாலைகளாக அணிவித்து கொண்டு இருந்தார். இந்த நினைவு நாள் சகார உலக அரங்கில் சமர்த்த ஸ்வரூம் எனும் வரதானத்தின் மூலம் மகன் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷ நாளாகும். ஏன் என்றால் சகார ரூபத்தில் சேவையில் நிமித்தமாக்குவதற்காக குழந்தைகளை சேவைக்கான ஆசனம் எனும் அரியாசனத்தில் அமர்த்தவும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக விளங்கும் கிரீடத்தை அணிவிக்கின்ற நாளாகும். சாகார ரூபத்தில் சேவையில் நிமித்தம் ஆவதற்காக கிரீடம் மற்றும் திலகம் அணிந்து கொள்ளும் நாளாகும். எல்லா குழந்தைகளுக்கும் தந்தைக்கு சகயோகியாக நிமித்தமாக இருக்கிறார்கள். மேலும் அவ்வாறே இருப்பார்கள். பாப்தாதா சேவையில் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் முன்னேறி கொண்டிருக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் நம்பர்வாராக தைரியம் மற்றும் உற்சாகத்தோடும் முன்னேறி கொண்டு இருக்கின்றார்கள். மெஜாரிட்டி குழந்தைகள் நினைவு மற்றும் சேவையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய தினம் குழந்தைகள் விசேஷமாக நாலா பக்கங்களிலும் பிரம்ம பாபாவின் நினைவில் அன்பில் மூழ்கி இருக்கின்றார்கள். இது போலவே விசேஷமாக பிரம்ம பாபாவும் குழந்தைகளின் அன்பில் மூழ்கி இருக்கின்றார். இன்று பிரம்ம பாபா குழந்தைகளிடம் உள்ள விசேஷங்களை பார்த்து கொண்டு இருந்தார். இவ்வாறு ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷம் எதிரில் வந்து கொண்டு இருந்தபோது பிரம்ம பாபாவின் வாயிலிருந்து ஆகா குழந்தைகளே ஆகா என்ற வார்த்தை வெளிவந்து கொண்டு இருந்தது. பிறகு என்ன நடந்தது? எப்போது பிரம்ம பாபாவின் வாயிலிருந்து ஆகா குழந்தைகளே ஆகா, சபாஷ் குழந்தைகளே சபாஷ் என்ற வார்த்தை வெளிவந்து கொண்டு இருந்ததோ, அதே சமயத்தில் குழந்தைகளின் கண்களில் இருந்து அன்பு கண்ணீரானது கங்கையாக யமுனையாக வெளிவந்து கொண்டு இருந்தது. ஒவ்வொரு குழந்தையும் அன்பு வெள்ளத்தில் மூழ்கி இருந்தனர். வதனத்தின் காட்சி இப்படித்தான் இருந்தது. சாகார உலகிலும் கூட ஒவ்வொரு கேந்திர ஸ்தானத்திலும் அவரவர்களுடைய நினைவு மற்றும் அன்பு எனும் காட்சியை பாப்தாதா பார்த்தார். இப்போது இனி என்ன செய்ய வேண்டும்? நினைவு என்னமோ இருக்கிறது, ஆனால் உண்மையான நினைவின் அடையாளமாக நினைவு மூலமாக சக்தி சொரூபமாக வேண்டும். நினைவு மிகவும் சிரேஷ்டமானது. எப்போது பிராமணராகிவிட்டீர்களோ அப்போது முதலே பாப்தாதாவிடமிருந்து உங்களுடைய ஜென்ம சித்த அதிகார பிறப்புரிமை எதுவோ அதனை அடைந்து விட்டீர்கள். அந்த ஒரு வினாடி நினைவு மூலமாக அடைந்து விட்டீர்கள். உள்ளம் அறிந்து கொண்டது. உள்ளத்தில் மனதில் புத்தியில் நான் பாபாவின் உடையவன் மற்றும் பாபா என்னுடையவர் என்ற நினைவு வந்துவிட்டது. இந்த நினைவு மூலமாகத்தான் ஜென்ம சித்த அதிகாரத்திற்கு அதிகாரியானீர்கள். இந்த நினைவு சர்வ சக்திகளின் சாவியாகிவிட்டது. இந்த நினைவு தான் தங்க சாவி. நான் பாபாவின் உடையவன் என்பதின் பொருள் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என்பது ஆகும். எப்போது நான் பாபாவின் குழந்தை என்று நிச்சயமாகிவிட்டதோ, இந்த நிச்சயத்திற்கு எவ்வளவு நேரமானது? கோர்ஸ் எடுத்துக்கொள்வதற்கு நேரமானது. ஆனால் எப்போது? 7 நாள் கோர்ஸ். ஆனால் எப்போது ஆத்மா பாபாவின் குழந்தை என்பது நிச்சயமாகிவிட்டதோ அப்போது. இதற்கு தேவைப்பட்ட நேரம் எவ்வளவு? 1 வினாடியின் வியாபாரமானது. ஆகவே 1 வினாடி நேரத்தில் ஆஸ்திக அதிகாரியாகிவிட்டீர்கள். எல்லோரும் அதிகாரி ஆகிவிட்டீர்கள் தானே? எல்லோரும் அதிகாரி ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகி கொண்டு இருக்கிறீர்களா? அதிகாரி ஆகிவிட்டீர்களா? இதை உறுதி என்று எடுத்துக்கொள்ளலாமா? நன்று. அப்புறம் இரட்டை ஆயில் நாட்டவர்கள் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டீர்களா? பாண்டவர்கள் அதிகாரியாகிவிட்டீர்களா? உறுதியாக மிக நல்லது. அதிகாரிகளுக்கு வாழ்த்துக்கள். அதிகாரமாக தந்தையிடமிருந்து விசேஷமாக எல்லா சக்தியும் அடைந்து விட்டீர்களா? கிடைத்து விட்டது என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். சர்வசக்திவான் கிடைத்து விட்டது அல்லவா? அல்லது யாருக்காவது 8 சக்திகள், வேற யாருக்காவது 6 சக்திகள் மட்டும் கிடைத்திருக்கிறதா? உங்களை நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று தானே கூறுகின்றீர்கள். சர்வசக்திவான் என்று கூறுவது சக்திவான் என்று கூறுவதில்லை, சர்வசக்திவான் என்று தானே கூறுகின்றீர்கள். இங்கே முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் சர்வசக்திவான்களா? பாப்தாதா
சர்வ என்ற வார்த்தையை பற்றி கேட்கின்றார். எல்லோரும் சர்வ சக்திவான்களா அல்லது சக்திவான் யாராவது இருக்கின்றீர்களா? சர்வசக்திவான் என்று சொன்னாலும் நான் அப்படி இல்லை, சக்திவானாக மட்டுமே இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா? கையை யாரும் உயர்த்தவில்லை. எல்லோருமே மாஸ்டர் சர்வசக்திவான்கள் தான். நல்லது. சரி, இப்போது பாப்தாதா கேட்கின்றார், மாஸ்டர் சர்வசக்திவான்களே, ஒவ்வொரு தத்துவத்தையும் வாயாவையும் சுபாவ சமஸ்காரத்தையும் வாயு மண்டலத்தில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் சக்தியுடைய சர்வசக்திவான்கள் தானே? இந்த தத்துவம் மாயை, சம்ஸ்காரம், வாயுமண்டலம் மற்றும் சங்கதோஷ் என்ற இந்த 5 மீது தன்னுடைய சக்தியின் ஆதாரத்தில் அடிமையாகிவிட்டீர்களா? இது 5 தலைநாகம். இந்த 5 தலைநாகத்தின் அதிகாரியாக அதன் மீது நடனம் ஆடுகின்றீர்களா? அல்லது அதில் ஏதாவது ஒரு தலை வெளிநீட்டி உங்கள் மீது டான்ஸ் ஆடுகிறதா? பாம்பு கூட மிக நன்றாக டான்ஸ் ஆடுகிறது அல்லவா? அதனால் இப்படி ஏதாவது ஒரு தலை உங்கள் நாட்டியத்தை பார்ப்பதற்கு விரும்பவில்லை. இந்த விளையாட்டை பார்த்து கொண்டே இருக்க போகிறீர்களா அல்லது 5 தலை நாகத்தை தன் கழுத்து மாலையாக்கி கொள்ளப் போகிறீர்களா? பாம்பை படுக்கையாக்கி அதன் மீது நாட்டியமாடும் மேடையாக ஆக்கிவிட்டீர்களா? உங்களுடைய கடைசி நிலையான மகாதேவ், தபசியதேவ் ஆசரீரி கழுத்தில் அணிந்திருக்கும் மாலையாக காட்டியிருக்கின்றீர்கள். எப்போது இந்த மாலை அணிந்து கொள்கிறீர்களோ அப்போது பாபாவின் மாலையில் நல்ல நம்பரில் அருகாமையில் இருக்கும் மணியாக ஆவீர்கள். பாப்தாதா இதற்கு முன்னரே கூறியிருப்பது போல் தற்சமயம் காலத்தின் அவசியத்திற்கு ஏற்ப விசேஷமாக பொறுமை சக்தி மற்றும் பிரச்சனைகள் அல்லது குழப்பங்களை எதிர்கொள்ளும் சக்தி கர்மத்தில் அவசியமாக இருக்கின்றது. எண்ணத்தில் பேச்சில் மட்டும் இருந்தால் போதாது, கர்மத்திலும் இருக்க வேண்டும். பாப்தாதா பார்த்ததில் குழந்தைகளிடத்தில் சக்திகள் இருக்கின்றன, சக்தி இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பிறகு ஏன் வித்தியாசம்? சமயம் வரும்போது காரியத்தில் அந்த சமயத்தில் எந்த சக்தியை எந்த விதிப்படி உபயோகிக்க வேண்டும் என்ற வித்தியாசம் இருக்கின்றது. ஸ்மிருதி இருக்கிறது, ஆனால் அதை சமர்த்த சொரூபத்தில் கொண்டு வருவதில்லை. நினைவு அதிகமாக இருக்கிறது, ஆனால் சமர்த்த சொரூபம் சில சமயம் குறைவாக சில சமயம் சரியாக இருக்கிறது. ஸ்மிருதி ஆஸ்திக்கு அதிகாரியாகிவிட்டது, ஆனால் ஒவ்வொரு ஸ்மிருதியும் சமர்த்த சொரூபமாக வெற்றியளிக்கக்கூடியதாக ஆக வேண்டும். இதுதான் விஜய் மாலையில் சமீபத்தில் வரக்கூடிய மணியாக ஆகிறது. அதெல்லாம் சக்திசாலி நிலையை சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். மனதில் புத்தியில் இருக்கிறது, ஆனால் உங்களுடைய சொரூபத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சக்திசாலி நிலையிலும் பிரத்யக்ஷ ரூபத்தில் கொண்டு வர வேண்டும். நினைவு நாள் மிக நன்றாக கொண்டாடுகிறீர்கள். இப்போது சக்திசாலி நிலையை சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். நீங்கள் யாரையாவது பார்க்கும்பொழுது அவர்களுக்கு உங்களுடைய கண்கள் மூலமாக சமர்த்த சொரூப அனுபவம் ஆகட்டும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை சக்திசாலியாகட்டும், சக்தியின் அனுபவத்தை அளிக்கட்டும். சாதாரண வார்த்தைகள் அல்ல. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அடைந்த சமர்த்த சொரூபத்தின் வரதானம் மூலம் மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்வீங்கள். மனம் புத்தி மூலமாக சிரேஷ்ட சங்கல்பம் மற்றும் சரியான நிர்ணயம் சக்தி நிறைந்த வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். சாதாரண நடத்தியிலும் கூட பரிஸ்தா என்பதின் சமர்த்த சொரூபம் தெரியட்டும். டபுள் லைட்டு சொரூபம் தனக்கும் மற்றவர்களுக்கும் கூட அனுபவமாகட்டும். இப்படி இருக்கிறதா? ஆகவே இங்கும் அங்கும் எங்கு சென்றாலும் சமர்த்த சொரூபமாகுங்கள். மற்றவர்களையும் சக்திசாலி ஆக்குங்கள். பாப்தாதா பிரம்மபாபாவுடன் சுற்றி வந்தார். எதற்காக சுற்றி வந்தார்? பிரம்மபாபா அவ்வியக்த ஆன பிறகு உள்நாடு வெளிநாடு இரண்டிலும் அவ்வியக்த ஜென்மம் எடுத்த எல்லா பிராமணர்களையும் காட்டினார். இவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சாகாரத்தில் இருந்ததை விட அவ்வியக்த ரூபத்தில் படைக்கப்பட்டவர்கள் மிக அதிகமாக இருந்தனர். ஒவ்வொரு கேந்திரத்திலும் பாபா அவ்வியக்தான பிறகு பிறந்த புதிய பிராமண குழந்தைகளை வதனத்தில் எமர்ஜி செய்தார். கேட்டீர்களா? பாபாவின் எதிரில் அமர்ந்திருந்தவர்களை பார்த்து நீங்களும் கூட அதில் இருந்தீர்கள் அல்லவா? பாப்தாதா ஒவ்வொருவரும் மிகவும் அன்புடன் சமயமாக திருஷ்டி கொடுத்தார். மேலும் இந்த குழந்தைகளுக்கு விசேஷமாக ஒரு பரிசு அளித்தார். இப்போது இங்கே அமர்ந்து இருப்பவர்களில் சாக்கார பிரம்மாவுக்கு பிறகு படைக்கப்பட்ட பிராமண ஆத்மாக்களாக இருந்தால் அவர்கள் மட்டும் கையை உயர்த்துங்கள். மெஜாரிட்டியாக இருக்கின்றார்கள். நன்று. இப்போது சாக்கார ரூபத்தில் மிக குறைவு. அதனால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எமர்ஜி செய்தார். ஏனென்றால் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இங்கு உட்கார கூட இடம் போதாது. வதனத்தில் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். அங்கு எவ்வளோ பெரிய இடம் வேண்டுமோ அவ்வளோ இடம் இருக்கிறது. அதனால் தான் எல்லோரும் வதனத்தில் எமர்ஜி செய்தார், அதாவது அழைப்பிதழ் கொடுத்து அமைத்தார். எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. பாப்தாதாவுக்கு இதைவிட மிகுந்த சந்தோஷம். பாப்தாதா அந்த ரத்தினங்களுக்கு பரிசுகள் வழங்கினார். அந்த பரிசு மிக ஆழமான கீறல் விழாத வைர தாமரை மலர் வடிவமைப்பில் இருந்தது.
மிகவும் பிரகாசமாக பளிச்சிட்டது. அதில் ஒவ்வொரு தாமரை இலையிலும் விதவிதமான சக்திகள் இருந்தன. அவை விதவிதமான நிறத்தில் பளிச்சிட்டு கொண்டு இருந்தன. அதை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து எவ்வளோ அழகான காட்சி அளிக்கிறது என்று பாருங்கள். எமர்ஜி ஆனதா? எமர்ஜி செய்து விட்டீர்களா? டபுள் பாரினர் எமர்ஜி செய்து விட்டீர்களா? டீச்சர்ஸ் எமர்ஜி செய்து விட்டீர்களா? பாண்டவர்கள் எமர்ஜி செய்தீர்களா? மேலும் இனிமேலும் இனிமையான மாதாக்கள் எமர்ஜி செய்தீர்களா? இந்த விஸ்வவித்யாலயத்தின் விசேஷமே இந்த மாதாக்கள் தான். எல்லோருக்கும் எந்த ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு மாதாக்கள் சக்திசாலியாகிவிட்டன. இவ்வளவு மாதாக்கள் பவித்திரமாக்கி விரதம் எடுத்து தேவிகளின் ரூபத்தில் பரிவர்த்தனையாகிவிட்டன. மெஜாரிட்டி மாதாக்கள் தான் இருக்கின்றன. அதனால் பாப்தாதா இன்று அவ்வியக்த படைப்பிற்கு மிகுந்த அன்பை வழங்கினார். மேலும் வதனத்தில் ஒரு பூங்காவனத்தையும் எமர்ஜி செய்தார். ஒரு மாலையையும் எமர்ஜி செய்தார். இதனோடு கூட ஒரு கடலையும் எமர்ஜி செய்தார். பிறகு எல்லோரையும் இதை சுற்றி வர செய்தார். சுற்றி வருவதற்கு சுதந்திரம் இருந்தது. விளையாட்டு இல்லை. பந்து மற்றும் பேட் பால் விளையாட்டு சேவிக்கவில்லை. சிலர் கடல் அலையில் நீந்தி கொண்டிருந்தனர். சிலர் மலை மீது அமர்ந்து கொண்டிருந்தனர். சிலர் பூங்காவை சுற்றி வந்தனர். இவ்வாறு இன்று வதனத்தில் அவ்வியக்த படைப்பின் சபை கூட்டப்பட்டிருந்தது. பாப்தாதா எல்லோருக்கும் இந்த வரதானம் கொடுத்தார். சதா சர்வ சக்திகளுடன் வாழ்ந்திருங்கள், பறந்து கொண்டே இருங்கள் என்பது. அதெல்லாம் இன்றைய நினைவு நாளில் விசேஷ மகா மந்திர ஸ்மிருதி சொரூபமாகி சக்திசாலி சொரூபமாகி மாறுங்கள். பொக்கிஷத்தை மறைத்து வைக்காதீர்கள். ஒவ்வொரு கர்மத்தின் மூலமாக வெளியில் கொண்டு வாருங்கள். எந்த ஒரு ஆத்மாக இருந்தாலும் திருஷ்டி வேண்டும் என்றால், ஆசீர்வாத வார்த்தைகள் வேண்டும் என்றால், கர்மத்தில் உதவி வேண்டுமானால், உடன் இருப்பவர்கள் தொடர்பில் இருப்பவர்கள் அனைவருக்கும் அவர்கள் சக்தி சொரூபமாக்கி சகயோகம் கொடுங்கள். அவர்கள் சக்தி சொரூபம் ஆகுவதற்காக சகயோகம் கொடுங்கள். உங்கள் சக்தி சொரூபத்தினுடைய அன்பை கொடுங்கள். பாப்தாதா இன்னொரு விஷயத்தையும் பார்த்தார். அதாவது புத்தியாக வந்து கொண்டிருக்கும் குழந்தைகளில் சில ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் சகயோகத்தோடு கூட பிராமண ஆத்மாக்களாகிய உங்களிடமிருந்தும் அவர்களுக்கு துணிவு, ஆர்வம், உற்சாகம், சமாதானம் ஆகியவை கிடைக்க வேண்டிய அவசியம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். சிறு சிறு குழந்தைகள் தானே. சிறு குழந்தைகளாக இருந்தாலும் துணிவுடன் பிராமணராகி இருக்கின்றார் அல்லவா? அதெல்லாம் சிறு குழந்தைகளுக்கு சக்தி மூலமாக பாலனை அவசியமாக இருக்கின்றது. சக்தி கொடுப்பதற்கு வெறும் பாலனை இல்லை, சக்தி கொடுப்பதற்கு பாலனை அவசியம். இதன் மூலம் வெகு சீக்கிரமாக ஸ்தாபனை காரியத்தில் பிராமண ஆத்மாக்கள் தயாராகி விடுவார்கள். ஏனென்றால் குறைந்தபட்சம் 9 லட்சம் வேண்டும் அல்லவா? சக்திகளை உதவியாக்கி கொள்ளுங்கள். சக்திசாலியான பாலனையாக இருக்க வேண்டும். சக்திகளை அதிகரிங்கள். அதிகமாக கலந்துரையாடல் செய்வது போன்ற பாடங்கள் கொடுக்காதீர்கள். சக்தியை கொடுங்கள். அவர்களுடைய பலவீனத்தை பார்க்காதீர்கள். அவர்களிடம் உள்ள விசேஷத்தை பாருங்கள். எந்த ஒரு சக்தி குறைவாக உள்ளதோ அதை கொடுத்து சக்தியை நிறைத்து கொண்டே இருங்கள். இப்பொழுது யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கின்றோ அவர்களுக்கு இந்த விசேஷ பாலனை நிமித்தமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாணவர்கள் அதிகமாக வேண்டும். சேவை நிலையங்கள் அதிகமாக வேண்டும். இவையெல்லாம் பொதுவான விஷயங்கள். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவும் பாபாவின் உதவி மூலமாக சக்திசாலியாக வேண்டும். இப்பொழுது இந்த அவசியம் இருக்கின்றது. சேவை எல்லோரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் சேவை செய்யாமல் இருக்கவும் முடியாது. ஆனால் சேவை மூலம் சக்தி ஸ்வரூபத்தின் அதிர்வலைகள் ஆத்மாக்களுக்கு அனுபவமாக ஆக வேண்டும். சக்தி நிரப்பக்கூடிய சேவையாக இருக்க வேண்டும். சாதாரண சேவை இக்காலத்தில் நிறைய பேர் செய்கிறார்கள். ஆனால் உங்களுடைய விசேஷ சக்திசாலி சேவை தேவை. பிராமண ஆத்மாக்களுக்கும் கூட சக்தி அளிக்கக்கூடிய பாலனை அவசியம். அச்சா, பாப்தாதாவின் எதிரில் தேச விசேஷத்தின் உலகம் முழுவதிலும் இருந்த குழந்தைகள் வெகு தூரமாக இருந்தாலும் கூட எதிரில் இருக்கின்றார்கள். எல்லோரும் ஒரு வார்த்தை கூறுகின்றார்கள், என்னுடைய நினைவையும் கொடுங்கள், என்னுடைய நினைவையும் கொடுங்கள் என்பது தான் அந்த வார்த்தை. இதை பாப்தாதா அறிவார். எல்லோருடைய நினைவும் பாப்தாதாவிடம் வந்து சேர்கிறது. கடிதம் மூலம் அனுப்பினாலும், வாய் மூலமாக சொல்லி அனுப்பினாலும், கார்டு அனுப்பினாலும், இமெயில் மூலம் அனுப்பியிருந்தாலும் வந்து சேர்ந்து விடுகிறது. அறிவியல் சாதனங்கள் அதிகமாகிவிட்டன. பாப்தாதாவின் சாதனங்கள் மூலமாகவும் நினைவு வந்து சேருகிறது. உள்ளத்தில் எழும் உணர்வு அலைகளின் மூலமாகவும் நினைவு வந்து சேர்ந்து விடுகிறது. எல்லாவற்றையும் விட வெகு சீக்கிரமாக வந்து சேர்வது உள்ளத்தில் இருந்து அனுப்புகின்ற அன்பு நினைவு. அதனால் இன்றைய தினம் உள்ளத்தால் மற்றும் பிற சாதனங்களால் அன்பு நினைவுகளை அனுப்பியிருக்கின்ற அனைவருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் அளிக்கின்றார். குழந்தைகள் ஒரு முறை நினைவு செய்தார்கள், தந்தை பல மடங்கு. இதற்கு பதிலாக அன்பு நினைவுகளை அளிக்கின்றார். நல்லது. நாலா பக்கங்களிலும் உள்ள உள்ளத்தில் ஒன்றி இருக்கின்ற சக்தி நிறைந்த ஆத்மாக்களுக்கும் சதா அவசியமாகும். அந்த சமயத்தில் ஒவ்வொரு சக்தியையும் சொரூபத்தின் மூலமாக
செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கும் சதா சக்திகள் மூலம் ஆத்மாக்களை பாலனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய தந்தையின் சகயோகி ஆத்மாக்களுக்கும் சதா ஒவ்வொருவரிடமும் துணிவு, ஆர்வம் மற்றும் உற்சாகம் அளிக்கக்கூடிய பறக்கும் கலையில் உள்ள ஆத்மாக்களுக்கும் சதா பிரச்சனைகளை சமாதானமாக பரிவர்த்தனை செய்யக்கூடிய விஸ்வ பரிவர்த்தனை செய்யும் ஆத்மாக்களுக்கும் நினைவு சொருபத்தின் மூலம் சக்தி சொரூப ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் பதம் குணா அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நல்லது. இன்று குறிப்பாக சங்க பவன் உள்ளது அல்லவா? அந்த சங்க பவனை சேர்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சேவையும் குறைவானது அல்ல. குறிப்பாக அவர்களுடைய நினைவு பாப்தாதாவிற்கு வந்தது. நம்மை பாப்தாதா எதுவும் சொல்லவில்லை என்று இரட்டை அயல் நாட்டார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இரட்டை அயல் நாட்டவர்களிடம் பாப்தாதா உட்பட அனைத்து தாதிகள், பிராமணர்கள் 2 மடங்கு 3 மடங்கு அன்பு இருக்கிறது. ஏன்? பாப்தாதா சதா விசேஷத்தன்மை கூறுகிறார். அனைத்து விதமான கலாச்சாரம் சுவற்றை விட்டுவிட்டு பிராமண வாழ்க்கைக்கு வந்து அடைந்து விட்டனர். பிராமண கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் ஆகிவிட்டனர். மேலும் அவர்களுக்கு இது வேறு தேசமாக கூட தெரியவில்லை, தன்னுடைய பாரதமாகவே இருக்கிறது மற்றும் இருக்கும். அதனால் அயல் நாட்டவர்களுக்கும் பல மடங்கு வாழ்த்துக்கள். மிக நல்லது. வரதானம். தேக உணர்விலிருந்து விலகி பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யும் கமல தாமரை மலர் ஆசனதாரி ஆகுக. தாமரையின் ஆசனம் பிராமண ஆத்மாக்களுக்கு மிகவும் சிரேஷ்டமான ஸ்திதியின் அடையாளம். தாமரை மலரின் ஆசனத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் தேகத்தை உணர்விலிருந்து விலகி இருப்பார்கள். அவர்களுக்கு சரீரத்தின் உணர்வு தன் பக்கம் கவர்ந்து இழுக்க முடியாது. எப்படி பிரம்மபாபா நடக்கும்போதும் சுற்றும் போதும் பரிஸ்தா ரூபத்தில் அல்லது தேவதா ரூபத்தில் எப்போதுமே நினைவில் இருந்தார், அதே போல இயற்கையாக ஆத்மா அபிமானி நிலையில் எப்போதும் இருக்க வேண்டும். இதற்குத்தான் தேக உணர்வில் ஆத்மா அபிமானி நிலையில் எப்போதும் இருக்க வேண்டும். இதற்குத்தான் தேக உணர்விலிருந்து விடுபட்டவர் என்று கூறப்படுகிறது. எனவே தேகத்தின் உணர்விலிருந்து விலகியவர்கள் மற்றும் தான் பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமானவர்கள், அன்பு கூறியவர்கள் ஆவார்கள். ஸ்லோகன். உங்களுடைய விசேஷ தன்மைகள் அல்லது குணங்கள் பிரபுவின் பிரசாதமாகும். அவற்றை என்னுடையது என ஏற்றுக்கொள்வது தேக அபிமானம் ஆகும். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாய்.